கோடிக்கணக்கான சேனல்ஸ் இருக்க இந்த யூடியூப்ல உங்களோட சேனலுமே தனியாக ஸ்டாண்டர்டாக தெரியும் அப்படின்னா உங்களோட தம்ப்நெயில்ஸ்ல இந்த மாதிரியான க்ளோ எஃபெக்ட் ஆட் பண்றது வியூவர்ஸ்க்கு ஒரு அட்டென்ஷனை கிராப் பண்ணி உள்ள கொண்டு வரதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் ஒரு க்ளோ எஃபெக்ட் எப்படி ஆட் பண்றது அண்ட் தென் உங்களோட தம்ப்நெயில் இன்னுமே எப்படி அட்ராக்டிவாக மாற்றுறதுன்னு சொல்லிட்டு ஸ்க்ராட்ச்ல இருந்து பார்க்கலாம். ஸோ மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. எண்டில் ஒரு டாஸ்க்குமே கொடுத்துருக்கேன். Dhanush is my name. I am a designer specialist in YouTube thumbnails. Welcome to the world of Dhanush Draws. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம மிஸ்டர் பீஸ்டோட இமேஜை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இப்போ க்ரோமில் போயிட்டு மிஸ்டர் பீஸ்ட்னு சொல்லிட்டு டைப் பண்ணி டவுன்லோடும் பண்ணிக்கிறேன். இங்கே சேவ் இமேஜை கொடுத்து நான் சேவுமே பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டர் பீஸ்டோட இமேஜ் வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்காது. ஸோ அதை நான் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது க்ரோமில் ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கிட்டு AnyRake இமேஜ் அப்ஸ்கேலர் இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா உங்களோட நார்மல் இமேஜுமே நீங்கள் வந்து 8x வரைக்குமே நீங்கள் வந்து இமேஜை வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ஹான்ஸ் ஆனது நல்லாவே தெரியும். நான் இப்போது இதை டவுன்லோடும் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். நீங்கள் வந்து உங்களோட இமேஜஸ் நீங்கள் எடுக்கிறப்போ இதை வந்து இன்னுமே வந்து என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான வெப்சைட்டில் நீங்கள் போட்டு என்ஹான்ஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட இமேஜுமே ஒரு மாதிரி வந்து குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இப்போ நான் இந்த டவுன்லோட் பண்ண இமேஜை ட்ராக் பண்ணி அப்படியே ஃபோட்டோஷாப்பில் போட்டுக்கிறேன். சிம்பிள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டர் பீஸ்ட் இமேஜ் ஒரு மாதிரி குவாலிட்டியாக கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம க்ளோ பண்ணுறதுக்கான ப்ராசஸை ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து Ctrl+N கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே நியூ டாக்குமெண்ட் ஒன்று ஓப்பன் ஆகும். எனக்கு தேவையான சைஸை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தம்ப்நெயில் சைஸை நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே ரெசல்யூஷன் மட்டும் 300 வச்சுக்கிறேன். அண்ட் தென் இங்கே கலர் ப்ரொஃபைலில் sRGB மட்டும் சூஸ் பண்ணிக்கிட்டு நான் இங்கே க்ரியேட்டும் கொடுத்துட்றேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இங்கே நியூ டாக்குமெண்ட் ஒன்று ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போது இந்த நியூ டாக்குமெண்ட்டை நான் வந்து பிளாக் கலராக மாற்றிக்கிறேன். ஸோ அதுக்கு இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலரை நான் சூஸ் பண்ணிக்கிட்டு அண்ட் தென் இங்கே ப்ரஷ் டூலையுமே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஜஸ்ட் ஒரு பெயிண்ட். ஸோ இது ஏன் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுமே டிஃப்ரென்ஷியேட் காட்டுறதுக்கோசம் தான் நான் வந்து இங்கே வந்து பிளாக் கலர் பேக்ரவுண்ட் வச்சுக்கிறேன். ஸோ அண்ட் தென் இப்போது புதுசாக வந்து ஒரு லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த லேயர் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ரெக்டாங்கிள் மார்க்கெட் டூல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையுமே நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இங்கே நான் ஒரு ட்ராக் பண்ணிவிட்டு அண்ட் தென் இங்கேயுமே வந்து நான் வந்து ஒயிட் கலர் சூஸ் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இப்போது இந்த செலெக்ஷனை வந்து டீசெலக்ட் பண்ணுறது Ctrl+D கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீசெலக்ட் ஆகிடும். இப்போது இதை வந்து நான் சென்டரில் அலைன் பண்ணிக்கிறேன். இப்போது மேலே வந்து இந்த 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து செலெக்ஷனில் கேன்வாஸ் வந்து இதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த அலைன்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே அலைன்மெண்ட் கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ நான் இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இங்கே நான் வந்து யூஸ் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா Photoshop 2025 வெர்ஷன். ஸோ என்னால் இங்கே ஈஸியாக வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண முடியும். ஆனால் மோஸ்ட்டாக நிறைய பேர்கிட்ட 2025 இருக்காதனால நான் வந்து பென் டூல் வச்சே வந்து கட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டூல் பாரில் பியை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பென் டூல் என்ற இந்த ஆப்ஷன் வரும். ஸோ அவ்வளோதான். இப்போது நான் வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி பென் டூலில் நீங்கள் உங்களோட இமேஜஸை கட் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மாதிரி அக்யூரேட்டாக நீங்கள் கட் பண்ண முடியும். அது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஷர்ட்லாம் கட் பண்ணுறப்போ கொஞ்சம் நகத்தையே கட் பண்ணிக்கோங்க. அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் டக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி ஃபேஸ் கிட்ட கட் பண்ணுறப்போ கொஞ்சம் அக்யூரேசி மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா அது ரொம்ப முக்கியம் ஃபேஸ் கிட்ட மட்டும். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிட்டு வரப்போ உங்களோட இமேஜஸை வந்து நவுத்தணும் அப்படின்னா ஸ்பேஸ் பாரை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஸ்பேஸ் பாரை ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்களோட மவுஸை கிளிக் பண்ணி நவுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு நவரும். ஸோ இந்த மாதிரி நீங்களுமே வந்து நவுத்தி நீங்கள் பென் டூல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் இந்த டேப்புமே யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வெர்டிகல் ஹரிசாண்டல் ரெண்டுமே இருக்கும். ஸோ எப்படியுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ அவ்வளோதான். இப்போ நான் வந்து இதை வந்து ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். அதுக்கு இங்கே நான் யூஸ் பண்ண போகிற ஷார்ட்கட் பார்த்திங்க அப்படின்னா Ctrl+0. இது பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே ஜூம் அவுட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவராலாக ஒரு செலெக்ஷன் மாதிரி பெனில் வந்து நான் பண்ணியிருப்பேன். இப்போ இதை வந்து நான் செலக்டும் பண்ணிக்கிறேன். Ctrl+Enter கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஸோ எனக்கு இங்கே செலெக்ஷன் ஆகிடும். ஸோ இங்கே W நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே
செலக்ட் அண்ட் மாஸ்க் டூல்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் இருக்கும். இங்கே நான் போய்க்கிட்டு ஜஸ்ட் நான் வந்து ரிஃபைன் ஏர்ன்ற இந்த ஆப்ஷன் இருக்கும். 2025 வெர்ஷனில் இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் ரிஃபைன் எட்ஜ் டூல்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் உங்கள் முடிக்கிட்ட நீங்கள் வந்து ரிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ நான் இங்கே வந்து டீகண்டாமினேட் கலர்ஸ் கொடுத்து ஓகேவும் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இங்கே பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ நான் இந்த சப்ஜெக்டை நான் அந்த டாக்குமெண்ட்டுக்கு நான் கொண்டு போகிறேன். ஸோ நான் ஜஸ்ட் மூவ் டூவில் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே நான் ட்ராக் பண்ணி அப்படியே கொண்டு போயிட்டு இந்த லேயரில் போடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இங்கே வந்துருச்சு. அண்ட் தென் இதை நான் Ctrl+T கொடுத்து ட்ரான்ஸ்ஃபார்மும் பண்ணிக்கிறேன். Ctrl+T எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி இமேஜஸ் வந்து பெருசாக்குறதும் சின்னதாக்குறதும் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இதுவுமே வந்து நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இப்போ நான் இதை வந்து இந்த ஒயிட் கலர் பாருக்கு பின்னாடி கொண்டு வந்துக்கிறேன். அதுக்கு இங்கே லேயரை பிடிச்சி இங்கே நான் ட்ராகும் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இது வந்து டம்மி சப்ஜெக்ட் அப்படின்னு பேரும் கொடுத்துக்கிறேன். இப்போது எனக்கு இதே மாதிரியான இன்னொரு இமேஜுமே வேணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா Ctrl+J கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே இன்னொரு டம்மி சப்ஜெக்ட் காப்பின்னு சொல்லிட்டு ஒரு லேயர் வந்துருச்சு. ஸோ இதை நான் வந்து மெயின்னு மாற்றிக்கிறேன். ஸோ இங்கே இந்த மெயின் இமேஜை நான் வந்து ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி கொஞ்சம் ட்ராக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இங்கே 2 வந்துடும். இது ஏன் அப்படின்னா உங்களுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் காமிக்க மட்டும்தானே தவிர இது நீங்கள் எக்ஸாக்டாக பண்ணணும்னு கிடையாது. சரிங்களா? ஸோ இப்போது நம்ம க்ளோ எஃபெக்டை ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி இந்த மெயின் சப்ஜெக்ட் ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு இங்கே நான் க்ரோம் போயிட்டு ஸோ இதை நான் மினிமைஸ் பண்ணிவிட்டு இந்த சேனலை நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததை நான் வந்து இங்கே பேஸ்ட்டும் பண்ணிக்கிறேன். Ctrl+V கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே பேஸ்ட் ஆகிடும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதோட பேக்ரவுண்டுமே நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து இதோட ஒப்பாசிட்டியை கம்மி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் இங்கே என்ன பண்ணுறேன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒப்பாசிட்டின்ற இந்த ஆப்ஷனில் நான் போயிட்டு ஒரு 20 அந்த ரேஞ்சுக்கு வச்சுக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டுமே ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம மெயினாக க்ளோவை ஆட் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மெயின் சப்ஜெக்ட் இருக்கா. ஸோ இந்த லேயருக்கு கீழ் லேயரை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஒரு நியூ லேயர் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து க்ளோ கலர். ஸோ இப்படி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே நான் ஆட் பண்ண போகிற கலர் பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ கலர். இங்கே ஸ்வாட்சஸில் நான் இந்த ப்ளூவை சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இங்கே ப்ரஷ் டூலையும் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இது வந்து நார்மல் ரவுண்டட் ப்ரஷ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து நார்மல் ரவுண்டட் ப்ரஷ். இதில் நீங்கள் எதுவுமே மாற்ற தேவையில்லை. ஒப்பாசிட்டியை மட்டும் நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 40 அந்த ரேஞ்சுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே நான் வந்து ஜஸ்ட் ஒரு பெயிண்ட் மட்டும் பண்ணுறேன். சிம்பிள். ஸோ இங்கே நான் வந்து ஒரு வாட்டி பெயிண்ட் பண்ணிவிட்டேன். அண்ட் தென் இன்னொரு வாட்டியுமே வந்து பெயிண்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நல்லாவே தெரியும். அண்ட் தென் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே இந்த ப்ரஷ் சின்னது பண்ணிக்கிட்டு ஒப்பாசிட்டி நான் வந்து அதிகப்படுத்திட்டு இங்கே நான் இமேஜை ஜூம் பண்ணிவிட்டு அதாவது இமேஜுக்கு பின்னாடி இருக்க இந்த இடத்துல மட்டும் நான் வந்து இப்படி க்ளோ பண்ணிக்கிறேன். அதாவது நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. மெயின் இமேஜ் இங்கே இருக்குது. நான் க்ளோ ஆட் பண்ணுறதுக்கு பின்னாடி இருக்க லேயரில். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்படி நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா இதுவே வந்து ஒரு க்ளோ எஃபெக்ட் ஆட் ஆன மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து இன்னுமே எலவேட் பண்ணேன். இன்னொரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிட்டு அதை நான் வந்து ஒயிட் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் சூஸ் பண்ணிக்கிட்டு ப்ரஷ் சைஸை நான் வந்து ஓப்பன் ப்ராக்கெட் வச்சு சின்னது பண்ணிக்கிறேன். அண்ட் தென் உங்களோட ப்ரஷ் சைஸை வந்து நீங்கள் பெருசாக சின்னது பண்ணோம் அப்படின்னா ஓப்பனாக க்ளோஸ் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாக சின்னதாகும். இப்போ நான் வந்து சின்னது பண்ணிக்கிட்டு இங்கே நான் வந்து ப்ரஷ் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து பிஃபோர், இது வந்து ஆஃப்டர். ஸோ இப்போதைக்கு நம்ம ஒரு பேக்ரவுண்டில் ஒரு மாதிரி க்ளோ ஆட் பண்ணியாச்சு. இப்போது ஒரு சப்ஜெக்டோட உள்ளே எப்படி ஒரு க்ளோ ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் இந்த மெயின் இமேஜை சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மெயின் இமேஜை சூஸ் பண்ணிக்கிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர். ஸோ இங்கே வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் நிலா மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை நான் கிளிக் பண்ணிக்கிட்டு இங்கே சாலிட் கலர், இந்த சாலிட் கலரை சூஸ் பண்ணிக்கிட்டு இங்கே ஆல்ரெடி நம்ம சூஸ் பண்ண ப்ளூவை சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இப்போது இந்த ப்ளூ கலர் வந்து எனக்கு அந்த இமேஜ் உள்ளே மட்டும்தான் வரணும் அப்படின்றதுக்கோசம் நான் வந்து ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட் கிளிப்பிங் மாஸ்க் இப்படி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த கலர் அந்த இமேஜ் உள்ளே மட்டும் அப்ளை ஆகிருக்கும். சரிங்களா? இப்போது இந்த ஒயிட் கலர் இருக்குது பார்த்தீங்களா,
இந்த ஒயிட் கலர் டேப்பை நான் வந்து கண்ட்ரோல் ஐ கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இது இன்வெர்ட்டாக பிளாக் கலரில் மாறிடும். ஏன் அப்படின்னா இந்த இமேஜ்க்குள்ளே தான் வந்து நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். ஸோ முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி பெயிண்ட் ஆகிருந்துச்சு. இப்போ நான் வந்து மேனுவலாக பெயிண்ட் பண்ணுறதுக்கு இந்த கலரை நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். இப்போது மறுபடியும் நான் ப்ரஷ் டூலில் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இங்கே பிளாக் இருந்துச்சு அப்படின்னா இங்கே பிளாக் இருக்கக்கூடாது. இப்படி பிளாக் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் பெயிண்ட் பண்ண முடியாது. அதுவே இங்கே ப்ரஷ் வந்து ஒயிட்டில் மாற்றிட்டிங்க அப்படின்னா உங்களால் பெயிண்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து மாஸ்கிங் மெத்தட் சொல்லுவாங்க. இது ஃபோட்டோஷாப்பில் காமனான மெத்தட். இது வந்து நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகும். உங்களுக்கு இன்டெப்த்தாக வந்து மாஸ்கிங் அண்ட் இன்டெப்த்தாக வந்து ஃபோட்டோஷாப் பற்றி இன்னுமே வேணும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும்ன்ட்டு. ஸோ அதுவுமே வந்து ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே நம்ம க்ளோவை ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நான் வந்து ப்ரஷ்ஷை சூஸ் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோ வந்து நான் கம்மி பண்ணிக்கிறேன். ஃப்ளோ வந்து ஒரு 20 or 15 இந்த ரேஞ்சுக்கு வச்சுக்கிறேன். ஸோ ஒரு 18 அந்த ரேஞ்சுக்கு வச்சுட்டு நான் ப்ரஷ் சைஸை வந்து பெருசு பண்ணிக்கிட்டு இங்கே வந்து நான் வந்து இப்படி பெயிண்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னு நல்லாவே தெரியும் எனக்கு இங்கே உள்ளே மட்டும்தான் பெயிண்ட் ஆகுது. அதாவது ஷர்ட்குள்ளே மட்டும்தான் வந்து பெயிண்ட் ஆகுது, வெளியே பெயிண்ட் ஆகலை. சரிங்களா? இது ஏன் அப்படின்னா நம்ம அதை கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்ததுனால. ஸோ இது நான் வந்து இந்த மாஸ்க் நான் எடுத்து விட்டுட்டேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வெளியே ஒரு மாதிரி க்ளம்ஸியாக இருக்கா. ஸோ வெளியே வந்து க்ளோ ஆட் ஆகிருக்கும். ஸோ இது நான் வந்து மறுபடியும் வந்து ஆல்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த 2 லேயருக்கு நடுவில் வச்சிங்கனாலே உங்களுக்கு கொஞ்சம் சின்ன அம்புக்குறி மாதிரி வரும். இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்வெர்ஸ் ஆகிடும். இது ஒரு லேயர் முடிஞ்சிருச்சு. இப்போது அடுத்த லேயரான ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஷர்ட் கூட ஒரு மாதிரி பிளெண்ட் ஆகாமல் இருக்குது. அதை நான் இதுமாதிரி பிளெண்ட் பண்ணுறதுக்கு இங்கே பிளெண்டிங் ஆப்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிக்கிட்டு இங்கே அண்டர்லையிங் லேயர். ஸோ இந்த அண்டர்லையிங் லேயரில் இங்கே ஆல்ட்டு கிளிக் பண்ணி இந்த சின்னதாக நான் வந்து செப்பரேஷன் கொண்டு வந்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே ப்ளூ வந்து மெர்ஜ் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பிளெண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இன்னுமே வந்து இன்னொரு ஹைலைட்டும் நம்ம ஆட் பண்ணலாம். அதுக்கு நான் மறுபடியும் சாலிட் கலர் போயிட்டு மறுபடியும் இந்த ப்ளூவை சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இந்த வாட்டி இன்னுமே கொஞ்சம் பிரைட்டராக சூஸ் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுத்துட்றேன். மறுபடியுமே வந்து க்ரியேட் கிளிப்பிங் மாஸ்க் அண்ட் தென் மறுபடியும் இன்வெர்ஸும் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் வந்து இங்கே வந்து ஃப்ளோ வந்து நான் 100 வச்சுக்கிறேன். இப்போ நான் ப்ரஷ் சைஸ் சின்னது பண்ணிவிட்டு இங்கே நான் வந்து பெயிண்ட்டும் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த மாதிரி எட்ஜஸில் வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு க்ளோ எஃபெக்ட் நல்லாவே தெரியும். நான் ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ அதே மாதிரி நான் ஃபேஸ் கிட்டேயும் வந்து பண்ணிக்கிறேன். இது மாதிரி இங்கே இந்த மணிலையும் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோட்டோஷாப்பில் க்ளோ ஆட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட மெத்தட் இருக்குது. ஆனால் இது வந்து காமன் மெத்தட். ஸோ இதான் வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்குமே நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு. இதோ நீங்கள் பொறுமையாக டைம் எடுத்து பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே சூப்பராக வரும். சரிங்களா? இப்போ நான் ஆட் பண்ணியாச்சு. அண்ட் தென் இந்த பக்கமும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் தப்பாக அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்ட்ரோல் இசட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போயிடும். மறுபடியும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான தம்ப்நெயில்ஸ் வந்து உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து மணி ரிலேட்டடான கான்டென்ட் போடுறீங்க, இல்லை வந்து டெக் ரிலேட்டடாக கான்டென்ட் போடுறீங்க, இல்லை கேமிங் ரிலேட்டடாக கான்டென்ட் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி க்ளோ எஃபெக்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட தம்ப்நெயில் பார்க்க ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இங்கே மட்டும் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது. ஸோ அதை நான் வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அதிகமாகிடுச்சு அப்படின்னா மறுபடியும் நீங்கள் இங்கே பிளாக்கில் மாற்றிட்டு இங்கே நீங்கள் ப்ரஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே இன்னுமே கம்மியாகிடும். ஸோ இதுக்கு தான் வந்து மாஸ்கிங் மெத்தட் ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாகவே ஒரு க்ளோ கொடுத்தாச்சு. அண்ட் தென் இப்போ நான் இந்த செகண்ட் லேயரை சூஸ் பண்ணிக்கிட்டு அண்ட் தென் இங்கே நான் ப்ரஷ்ஷை மறுபடியும் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ப்ரஷ்ஷை பெருசு பண்ணிவிட்டு மறுபடியும் நான் ஃப்ளோவை கம்மி பண்ணிக்கிறேன். ஒரு
10 அந்த மாதிரி கம்மி பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் வந்து இங்கே ஒயிட் கலரில் மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட் பெயிண்ட் மட்டும் பண்ணுறேன். இது ஏன் அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் ஒரு மாதிரி க்ளோ அப்ளை ஆகாமல் இது மாதிரி கொஞ்சம் அந்த க்ளோ வந்து ஸ்ப்ரெட் ஆன மாதிரி இருக்கும். அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்க. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இது வந்து நார்மல் இமேஜ், இது வந்து க்ளோ ஆட் பண்ண இமேஜ். இப்போது இதை இன்னுமே வந்து ஒரு மாதிரி க்ளோவி ஒரு மாதிரி மூடி எஃபெக்டாக காட்டுறதுக்கு நான் திரும்ப ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இதை நான் வந்து ஸ்க்ரீனுக்கும் மாற்றிக்கிறேன். இப்போது மாற்றினதுக்கப்புறம் மறுபடியும் நான் ப்ரஷ் டூலை சூஸ் பண்ணிக்கிட்டு இங்கே மறுபடியும் நான் வந்து ப்ளூ கலரை சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இங்கே பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீனையும் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது இங்கே நான் ப்ரஷ் டூல் வச்சு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிட்டு ஒப்பாசிட்டி நான் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ஒரு 20 அந்த மாதிரி கம்மி பண்ணிக்கிட்டு அந்த நீங்கள் ஃப்ளோ அதிகப்படுத்திக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜஸ்ட் ஒரு கிளிக் தான் பண்ணுறேன். ஸோ இது பண்ணுறது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் காட்டுறேன். இது வந்து பிஃபோர், இது வந்து ஆஃப்டர். ஸோ உங்களுக்கு நல்லாவே வந்து டிஃப்ரென்ஸ் ஒரு மாதிரி உண்மையாக வந்து அந்த க்ளோ வந்து பாப்பப்பாக தெரியும். நீங்கள் இந்த மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி உங்களோட இமேஜ் க்ளோ பண்ணுறப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர். ஸோ இப்போது உங்களுக்கான டாஸ்க் என்ன அப்படின்னா இந்த மிஸ்டர் பீஸ்டோட இமேஜ் நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன். அதாவது ரா இமேஜ், சரிங்களா? அதை வந்து நான் எந்த ஒரு என்ஹான்ஸுமே பண்ணலை. இப்போ நான் இந்த டுட்டோரியலில் காமிச்ச அதே மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த மாதிரி 2 சைடு வச்சு பண்ணணுன்ட்டு இல்லை. ஜஸ்ட் நீங்கள் இந்த மெயின் இமேஜை மட்டுமே சூஸ் பண்ணிக்கிட்டு இதை வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி என்னோடய இன்ஸ்டாகிராமில் நீங்கள் டேக் பண்ணுங்கள் ஸ்டோரியாக. நான் வந்து ரீஷேர் பண்ணுறேன். இது பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இது வந்து இன்னுமே இன்ஸ்பயர் ஆகும். நிறைய பேர் இன்னுமே கற்றுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு என்ன இன்ஸ்டாகிராமில் டேகும் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த மாதிரியான க்ளோ எஃபெக்ட் உங்களோட தம்ப்நெயில் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்களோட தம்ப்நெயிலுமே பார்க்க ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். அண்ட் தென் அது உங்களுடைய இமேஜை இனிமேல் வியூவர்ஸ்க்கு மத்தியில் கிராப் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இப்போ நான் இந்த இமேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் எப்படி ஒரு க்ளோ எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்தோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.